Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம டிலைட் சினிமாஸ் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ டாபிக்கை பார்த்த உடனே தூக்கிட்டு வந்துட்டேன். இஸ் பிஆர் ஸ்லோலி பிகமிங் சூப்பர் ஸ்டார்? பிஆர்னா பிரதீப் ரங்கநாத். டூட் அவார்ட் இஷ்யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. டூடு படத்துக்கு அவார்டு கொடுத்தீங்களா? இது எப்போ நடந்தது? அதில் இஷ்யூ வேறையா? அப்புறம் பிஆர் தெலுங்கு கண்ட்ரோவர்சின்னு போட்டிருக்கு. தெலுங்கில் போய் என்ன கண்ட்ரோவர்சி தெரியவில்லை. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ மட்டும் பார்த்தேன், 2 வீடியோ பார்த்தேன் ஆக்சுவலி. ஒன்று வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இந்த கருப்பு குர்தா மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அவரை நடக்க சொல்கிறாங்க, ஆடியன்ஸை பார்த்து கொஞ்சம் அப்படியே நடங்க. ஸோ அவர் அந்த நடக்கிற ஸ்டைல் வந்து லைட்டாக சூப்பர் ஸ்டார் மாதிரி தான் இருக்குது. அதில் என்ன டைட்டில் போட்டிருந்தாங்கன்னா சூப்பர் ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன்னே போடுறாங்க. ஸோ இப்போயே சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்துட்டாங்க. 4 படம் தான் ஏதோ பண்ணியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் படம் கொடுத்துட்டாங்க. எல்ஐகே பார்த்துட்டோம். சூப்பர் ஸ்டார் பிரதீப் ரங்கநாதன் ரீக்ரியேட்டிங் ஹிஸ் ஓன் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் யோசிச்சேன், என்ன மாஸ்டர் பீஸ், என்ன ஓன் மாஸ்டர் பீஸ், எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் அந்த வீடியோ திருப்பி வரும்போது தான் கீழே இன்னொரு வீடியோ போட்டிருந்தாங்க. என்னன்னா, டூட் படத்தில் அவர் எனக்கு இந்த கல்யாணம் வேணான்ட்டு போவார். அப்புறம் மாமா பொண்ணை காப்பாற்றுறதுக்காக கல்யாண மாப்பிள்ளையா நானே வர்றேன் அப்படின்ட்டு ஊரும் பிளட்டு 10,000 அப்படின்னு அப்படியே நடந்து வருவார்ல, ஸ்லோ மோஷன்ல சைட்ல தீப்பொறிலாம் பறக்கும். அதான் அவர் அப்படி அதே மாதிரி நடந்து வர்றாராம். நான் யோசிச்சேன், சார் அவர் வந்து அவரோட மாஸ்டர் பீஸையே ரீக்ரியேட் பண்றாருன்னு சொல்றீங்க. இந்த மாஸ்டர் பீஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு அர்த்தம் ரியல் மீனிங் தெரியுமா? அந்த டூட்ல அந்த இன்டர்வல் சீன் வந்து உங்களுக்கு மாஸ்டர் பீஸு. அது சரி, அது வேர்டு சும்மா தானே கிடக்கு, எல்லாருக்கும் யூஸ் பண்ணுவோம்னு பண்றது. சரி, உங்களுக்கு அது மாஸ்டர் பீஸா இருக்குமோ என்னவோ, அந்த மாஸ்டர் பீஸாக அவர் ரீக்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு வீடியோ. அடுத்த ஒரு வீடியோ பார்த்தேன், அது உண்மையிலே கொஞ்சம் தரமான வீடியோவாக இருந்தது. அதாவது பிரதீப் ரங்கநாதனோட அடுத்த படம். இதில் ஒரு 5-6 டேரக்டர்ஸ் சேர்ந்து டைரக்ட் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா 6 பேருமே இவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இவரோட டீம், பிஆர் டீம் அப்படின்னு போட்டு. இதில் என்னன்னா, அவர் ஒரு புது அவதாரம் எடுக்கிறாரு. அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஆகிட்டார். இப்போ அவரோட கம்பெனியோட லோகோ என்ன தெரியுமா? இதுதான். இந்த அப்படி செய்வாங்கல்ல, இதுதான் அதோட லோகோ. அதில் வந்து இந்த பிஆர் ஷோ, அதான் அந்த கம்பெனியோட பேர். டூட் படத்தில் நடித்த ஹீரோயின் இதில் நடிக்கிறாங்க. அப்புறம் 2-3 மலையாள ஆக்டர்ஸ் அப்படி இப்படின்னு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் தான் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மியூசிக் வந்து நம்ம சாய் அபியங்கர். இந்த மனுஷன் சாய் அபியங்கர் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாருங்க. ஹெட்ஃபோனில் கேட்கும்போது சும்மா தெரிக்குது தெரியுமா? அந்த ஆளு தாங்க வளர்ந்து இந்த ஜாவா சுந்தரேசன் ஞாபகம் தாங்க வருது எனக்கு சாயவியங்கரை பார்த்தா. சும்மா அப்படியே பச்சைக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி நெப்போ கிட்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல நெப்போ கிட்டாக இருந்தாலும் எனக்கு டேலண்ட் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த ஆள். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த பிஆரோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோட பிஜிஎம் கேட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்கு. அது அந்த மனுஷன் அந்த பக்கம் பிடிச்சிட்டு இருக்காரு. 2 பேரும் 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்க, நல்லா இருக்காது. சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு வருவோம். இது ஒரு 14 மினிட்ஸ் வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த ட்ரெஸ் நம்ம பார்க்க போறது யார பத்தி? வேஷ்டி சட்டை. அது உங்களுக்கு ரீசெண்டா அவருடைய ஒரு ஸ்டில்ஸ் வந்து சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப சமீபத்துல நடந்த விகடன் அவார்ட்ஸ்க்கு அவர் போயிருந்தாரு, அவார்டும் வாங்கியிருந்தாரு. எப்படி போயிருந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, காலா படத்துல எப்படி சூப்பர் ஸ்டார் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் காஸ்டியூம்ல இருப்பாரோ, கருப்பு வேட்டி கருப்பு சட்டை, அதே மாதிரி தான் அவரும் போயிருந்தாரு. சூப்பர் ஸ்டார் மாதிரி காஸ்டியூம் போட்டது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் மாதிரி இடுப்புல கை வச்சு மைக்க பிடிச்சி அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது, என்னங்க இவரு அப்படியே ரஜினி மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா வரதான் செய்யுது. ஸோ அதை பார்த்துட்டு என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, இன்னுமா என்ன தெரில அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரோட கம்பேர் பண்ணிலாம் மீம்ஸ் போஸ்ட்லாம் போட்டுட்டு வராங்க. கங்கா வந்து சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு வராங்க. இப்போ ஒரு மீன் இதைத்தான் நான் பார்க்க வந்தேன். கங்கா வந்து சந்திரமுகியா ஆல்ரெடி மாறின ஒருத்தர் இருக்காரு, அவரை விட்டுட்டு நீங்க இங்க வர்றீங்களான்னு பார்த்தா இப்ப நினைக்கிறேன் அது வருது. ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. அதாவது சூப்பர் ஸ்டார், தனுஷ், பிஆர் இவங்க 3 பேரும் ஒரே போஸ்ட்ல மைக்க பிடிச்சி பேசுகிற மாதிரி, என்ன எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது, மல்டிவர்சஸ் ரியல் அப்படின்லாம் சொல்லி ஷேர் பண்ணிட்டு வராங்க. இது வந்து ஆர்கானிக்காக ஷேர் ஆகுதா இல்லை பிஆர் டீமோடைய வேலையா அப்படிங்கிறதும் அதுவும் தெரியாது. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஆர் ஃபேமிலி ட்ரீ அப்படின்னுமே வந்து ஒரு மீம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தாத்தா பிஆர், ஓஜி பிஆர், பெரிய பிஆர், பிஆர், சின்ன பிஆர், குட்டி பிஆர் அப்படின்னு என்ன லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீ மாதிரி வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. பிரதீப்
ரங்கநாதனா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து 3 பேரோட ஃபோட்டோ காட்டிங்களா அப்படி இடுப்பில் கை வச்சுட்டு மைக் வைக்கிற மாதிரி. சூப்பர் ஸ்டார் வந்துட்டார், தனுஷ் வந்துட்டார், இப்போ பிஆர் வந்திருக்காரு. இன்னொரு கொஞ்சம் ஒரு 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 வருஷத்துக்குள்ளே இதில் இன்னொருத்தர் வந்து சேர்றாரா இல்லையாங்கிறதுன்னு ஒரு வருஷத்தில் தான் தெரியும். தனுஷோட மகன் இருக்காருல்ல, லிங்காவா யாத்ராவா லிங்கா மூத்தவர், அவர் இப்போ ஹீரோவா களமிறங்குறாரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல தனுஷ் டைரக்ட் பண்றாரு. அப்படியா? ஸோ தனுஷே டைரக்ட் பண்றாரு. ரொம்ப குயிக்கா வந்த மாதிரி இருக்கு. இப்போ தனுஷே டைரக்ட் பண்றதுனால சூப்பர் ஸ்டார் அவரோட தாத்தா, தனுஷ் அப்பா, இந்த பக்கம் திரும்பினா தனுஷ், இந்த பக்கம் திரும்பினா சூப்பர் ஸ்டார்னு 2 பேரையும் பார்த்து 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 இந்த லிஸ்ட்டில் அவரும் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் எப்படி பேசுறாருங்கிறத பொறுத்து மாறிடுச்சுன்னா சின்ன குட்டி பிஆர்னு அவர் வந்துடுவார். இல்லை நான் வேறு ஸ்டைலில் தான் பேச போகிறேன்னு அவர் வேறு மாதிரி பேசினாருன்னா எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் இதில் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இப்போ வெயிட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தெரியும். இவங்க மட்டும் கிடையாது. ஒரு மேடையில் முருகதாஸ் வந்து சொல்லியிருப்பாரு, சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் வந்த ஜென்ரேஷன் ஹீரோஸ் பல பேர்கிட்ட நீங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய சாயல் ரெஃபரன்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம், இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு. அவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண ஒரு ஹீரோ தான் வந்து சூப்பர் ஸ்டார். இந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டை வேற எந்த ஆக்டருமே வந்து கிரியேட் பண்ணது கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டாரோடைய அந்த கமர்ஷியல் ரூட்டை தான் அப்படியே விஜயுமே வந்து ஃபாலோ பண்ணாரு. அதில் எக்ஸ்ட்ராவா சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்டைலையும் வந்து இவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அது அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரியே பண்ணாமல் அதில் நம்மளால் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்டைலை வந்து அவர் கிரியேட் பண்ணாரு. இப்போ அதே தான் பிஆரும் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஸ்டைல் பண்ணுறதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. அண்ட் குட்டி ஸ்டோரின்னு சொன்னாலே விஜய் தான் மைண்டுக்கு வருவார். ஏன்னா நிறைய குட்டி கதைகள் வந்து அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆனால் ஒரிஜினலாக குட்டி கதையோடைய ஃபாதரே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான். ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து போகிற மேடைகளில் வந்து ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த கதைகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஷார்ட்டாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்ல ஒரு மாரலும் இருக்கும். அதை ஒரு கட்டத்தில் விஜய் எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஒவ்வொரு மேடைக்கு போகும்போதும் அவர் வந்து குட்டி ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிச்சார். குறிப்பாக அவருடைய ஆடியோ லான்ச்சஸில் அவர் சொல்கிற கதைகளுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, செம்மையாக இருக்கே, நல்ல ஒரு மாரலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அதுவுமே வந்து ஒரு இம்பாக்டை வந்து கிரியேட் பண்ணிச்சு. இப்போ அந்த குட்டி ஸ்டோரியை யார் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லி. எங்கே போனாலும் இப்போ அவருமே வந்து ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஃபிக்ஸே பண்ணிட்டார், ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அவர் சொல்கிற கதைகளும் நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். இப்போ நீங்கள் எஸ்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்கே படத்துக்குள்ள அட்லி கதை நல்லா இருக்கா? ஸ்டேஜில் குட்டி கதையா அப்படி சொல்லுங்க. டேரக்டாகவே சூப்பர் ஸ்டார் ரெஃபரன்ஸ் எப்படியாவது வந்துடும். சூப்பர் ஸ்டார் மாதிரி மிமிக்ரி பண்ணுறது, ஒரு சில மேனரிசம்ஸ் நம்மளால நல்லாவே வந்து பார்க்க முடியும். பட் அதை தாண்டி அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை வந்து அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ தனுஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவருடைய படங்களில் பெருசாக நீங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய சாயெல்லாம் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா அவர் கம்ப்ளீட் கமர்ஷியல் ஜோன் மட்டும் இல்லை, நான் வந்து மாஸாகவும் நடிப்பேன், கிளாஸாகவும் நடிப்பேன், கண்டென்ட் ஓரியன்டாகவும் நடிப்பேன் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஆக்டிங் ஸ்டைலை வந்து அவர் கிரியேட் பண்ணிட்டார். ஆக்சுவலாக எல்லாருக்குமே தனித்துவம்னு ஒன்று இருக்கும். இல்லாமல் நான் ஒருத்தர் மாதிரி அப்படியே பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால நிலச்சி நிற்கவே முடியாது. ஏதாவது ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இன்ஸ்பிரேஷனாக வந்து எடுத்துப்பாங்க. அப்படி தனுஷ் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. படத்துக்குள்ளலாம் எதுவும் இல்லை, படத்துக்கு வெளியில தான் பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி. ஆடியோ லான்ச்சில் தனுஷ் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய் கோன்றதை வச்சு ட்ரால்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இதை ஏன் ட்ரால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தனுஷ் வந்து இன்னைக்கு நேத்தில ரொம்ப நாளா இண்டஸ்ட்ரியில இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருக்காரு, மேடைகள் வாய் போனவே இல்லை. இப்போ ஏன் வாய் போனுது அப்படிங்கிற மாதிரி தான் இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல். இதில் தனுஷ் மட்டும்தான் சிக்கிக்கிட்டே இருக்காரு. இப்போ ரீசெண்டாக தனுஷ் வந்து அவரோட ரசிகர் மன்றத்துக்கு ஒரு ஃப்ளாகு ஒயிட் அண்ட் ரெட்டில் அவர் அடிக்கடி சொல்லுவார்ல, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு. அதை ஒரு ஸ்லோகனாக வச்சு அந்த கட்சினே வருது பாருங்க வாயில, சாரி அந்த கொடியை லான்ச், ரசிகர் மன்ற கொடியை லான்ச் பண்ணுறதுக்கு அவர் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் வந்து கொடியெல்லாம் லான்ச் பண்ணிட்டாரு. இப்போ இந்த சூப்பர் ஸ்டாருக்கு சொன்ன மாதிரி தான், இவ்வளோ நாள் நல்லா இருந்தார், இப்போ மட்டும் வாய் கோணுது என்ன அப்படிங்கிற மாதிரி. இவ்வளவு நாள் ரசிகர் மன்றம் இருந்தது, இப்போ என்ன சார் எலெக்ஷனுக்கு அப்புறம் 1 மாதத்துலேயே நீங்கள் கொடியெல்லாம் விடுறீங்க, என்ன 2031 பிளானா அப்படின்ட்டு. இப்போயே விஜய்க்கு ஒரு நடிகருக்கு ஓட்டு போட்டாங்கன்றதுக்காக எல்லா நடிகருக்கும் போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி நினைச்சிங்கன்னா அது உங்களோட தப்பு அப்படின்னு அவர் ஒரு கொடி தான் ஆரம்பிச்சாரு. அவரோட உள்நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியாது. அது 2031 டார்கெட் பண்ணி கூட இருக்கலாம். அதுக்கு நிறைய பேர் இப்பயே ட்ரால் பண்றாங்க. அவர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்ல போறாரு, ஏன் நாங்கள்லாம் ஆரம்பிக்க கூடாதா, நாங்கள்லாம் வந்து சட்டசபைக்குள்ள போகக்கூடாதா, நாங்கள்லாம் பாய்ஸ் கடையில் வீடு வாங்கக்கூடாதான்னு ஆரம்பிப்பாருன்ற மாதிரி ஒரு கொடி விட்டதுக்கே ட்ரால் ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கே அப்படின்னா அந்த ட்ரால்ஸே வந்து கிரியேட் ஆகுது.
இவர் வாய் கோன்றது மட்டும் இல்லாம இப்ப பிஆருமே வந்து பாத்தீங்கன்னா பிஆருடைய ஆரம்ப படங்கள்ல பெருசா டியூட் படத்துல இருந்து அவருடைய வாயும் வந்து கோணிக்கிட்டே போதே அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரால் வந்து இப்ப கிரியேட் ஆயிட்டு வருது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட், பல பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாரே இப்ப ட்ரால் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பிஆர் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி பண்றாரு, அது அப்படி சொல்லாம என்ன சூப்பர் ஸ்டார் பிஆர் மாதிரி நடந்துக்கிறாரு, அதுதான் வந்து பெரிய பிஆர், தாத்தா பிஆர் அப்படின்லாம் வந்து சொல்றது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் ஃபன்னியா இருந்தாலும் இப்ப போக போக கொஞ்சம் எல்லை மீறி போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வரதான் செய்யுது. ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு லெஜெண்ட், ஒரு கோட்டு தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எப்படி எம்ஜிஆர் அவர்களை வந்து சூப்பர் ஸ்டாரோட கம்பேர் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அவர்களை விஜய் அவர்களோட வந்து கம்பேர் பண்ண முடியாது. விஜய் அவர்களை அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஆக்டர்ஸோட கம்பேர் பண்ண முடியாது, கம்பேர் பண்ணவும் கூடாது. ஸோ பிரதீப் ரங்கநாதன் டேரக்டர்ல இருந்து ஹீரோவா மாறி கொஞ்சம் வருஷங்கள் தான் ஆகுது. பட் அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அவருக்கான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ், ஓப்பனிங், மார்க்கெட், ஃபேன் ஃபாலோயிங் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அதுக்குன்னு இப்பவே அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கணுமா? இப்பவே அவரை வந்து சூப்பர் ஸ்டார்னே கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விகடன் அவார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போது பயங்கரமான ஒரு அப்ளாஸ் வந்து இருந்திருக்கு. அப்போ கிரௌட்ல இருந்து வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் வந்து கத்தியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார்லேயே வந்து பிஆருங்கிற வார்த்தை இருக்கு, இவர் தான் சூப்பர் ஸ்டார், ஜென்ஜி சூப்பர் ஸ்டார் இவர் தான். இதை ஒரு பக்கம் ட்ராலாவும் பண்றாங்க அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து உண்மையிலேயே ஜென்ஜி சூப்பர் ஸ்டார் இவர் தாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டமும் உருவாயிட்டு தான் வருது. சரி, அப்படிப்பட்ட ஜென்ஜி சூப்பர் ஸ்டார் எந்த படத்துக்கு விகடன் அவார்ட்ஸ்ல போய் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது டியூடு படத்துக்கு ஒரு அவார்டு, 2 அவார்டு இல்ல, பல அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் வில்லன், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி, அப்புறம் அந்த ஊரும் பிளட் சாங்காக ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி சாய் அபியங்கர் அவரையுமே இப்போ பார்த்தீங்கன்னா இசை அபியங்கர், இசைன்னு சொல்லி தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்படி தான் வந்து மைண்ட் செட்டும் பண்ணிட்டு வராங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. முதல்லலாம் நம்ம ஒரு சின்ன வயசாக இருந்து சினிமாவை பார்க்கும்போது இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்போ நடந்திருக்கு. நமக்கு அப்போ தெரியாது, இதெல்லாம் மக்களாக தான் கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு. நம்ம இப்போ உதாரணத்துக்கு இளைய தளபதி விஜய் அப்படின்னு போடும்போது நமக்கு அப்பையெல்லாம் தெரியாதுல்ல இதெல்லாம் யாரு கொடுக்குறது அப்படின்னு. புரட்சி தளபதி விஷால் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம யோசிப்போம், இதெல்லாம் யாரு கொடுத்துருப்பா, மக்களாக கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிருப்போம். இப்போ நமக்கு கொஞ்சம் அறிவு வந்தோடனே இப்போ புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் சாய் அபியங்கராக இருந்தார். ஒரு படத்தில் யாரோ ஒரு டைரக்டர் நினச்சதுனால எஸ்ஸுக்கு முன்னுக்கு ஒரு ஐயை போட்டு இசை அபியங்கர்னு போட்டு இவங்க தான் உசுப்பேத்துறதா? அப்போ நமக்கு வேணா நம்மளுமே போட்டுக்கலாமா? மக்களாலாம் ஒன்றும் கொடுக்கறது இல்லைல்ல, அப்படியே இவங்களாம் எடுத்துக்க வேண்டியது. ஆக்சுவலாக அவார்டுக்கான மரியாதையே போச்சே அப்படிங்கிற மூமெண்ட் வந்து இப்போ ஒன்றும் புதுசு கிடையாது, அது முன்னாடியே போயிடுச்சு. என்னைக்கு வந்து புஷ்பாக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்களோ, பகவந்த் கேசரிக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்களோ, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் 2024 நேஷனல் அவார்டு வின்னர்ஸ் லிஸ்ட் வந்து வர வேண்டியது. ஆனால் அது போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட் மாதம் தான் வரப்போகுது. இப்போ வந்து அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட் 1க்கே எங்கள் ஐயா வந்து நேஷனல் அவார்டு வாங்கினாரு, பார்ட் 2ல சேலை கட்டிலாம் ஆடி இருக்காரு, கொடுக்காமலாம் கொடுத்துருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆக போது, யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேஷனல் அவார்ட்ஸ்க்கான மரியாதை போச்சு, ஆஸ்கர் அவார்டும் மட்டுப்பட்டுட்டே வருது. இப்போ உள்ளூரில் கொடுக்குற அவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிலைமையில தான் மாறிட்டு வருது. என்ன விகடன் அவார்ட்ஸ் டியூட் படத்துக்கு இத்தனை அவார்டை தூக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக் வந்து சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுட்டே தான் வருது. ஆக்சுவலாக மற்றது கூட விட்டுட்டாங்க, ஆக்டர், ஆக்ட்ரஸ், சினிமோட்டோகிராஃபி இதெல்லாம் கூட விடுங்க. பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே எந்த பேசிஸில் நீங்கள் டியூடுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க? அப்படி என்ன ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்டீங்க? ஏன் டியூடை விட ஒரு பெட்டர் ஸ்க்ரீன் பிளே உள்ள படம் 2025 வரவே கிடையாதா? இப்போ பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் கொடுத்துருந்தா கூட பெட்டராக தான் இருந்திருக்கும். ஏன்னா டிராகனில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இருக்கும், ஒரு நல்ல மெசேஜும் இருக்கும். இதில் அப்படி என்ன ஸ்க்ரீன் பிளேவே அவங்க பார்த்தாங்க, என்ன மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறது புரியல. மெசேஜ் இருக்குது, அது ரொம்ப கன்றாவியான ஒரு மெசேஜ். முன்னெல்லாம் விகடன் வந்து ஒரு படத்துக்கு என்ன மார்க் போடுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆவலாக பார்ப்பாங்க. ஆக்சுவலாக விகடன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக எல்லா படத்துக்கும் 40க்கு மேலெலாம் கொடுத்துட மாட்டாங்க, கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய படங்களுக்கு மட்டும்தான் மார்க் அதிகமாக வரும். ஆக்சுவலாக அதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ விகடனே ஒரு படத்துக்கு வந்து 40 கொடுத்துருக்காங்க, 40க்கு மேலே கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஓகே, இவங்களே இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப நல்ல படமாக இருக்கும்னு நம்பி படம் பார்த்த மக்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து விகடன் செட் பண்ணி வச்சுருந்தாங்க, ஒரு தரம் இருந்தது. ஆனால் அந்த தரம் இப்போவும் இருக்கான்னா நிச்சயமாக கிடையாது. இப்போ அவங்க மார்க்கெல்லாம் யாரும் பார்க்குறதும் இல்லை, அதுக்கு ஒரு பெரிய மதிப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இப்போ இந்த டியூட் படத்துக்கே பார்த்தீங்கன்னா 45 மார்க் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே சினிமா வந்து டாக்ஸிக்காக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி டாக்ஸிக்காக வரக்கூடிய படங்களை ஓட வைக்கிறத தாண்டி அதுக்கு விருது கொடுத்து அங்கீகாரம் கொடுக்கும்போது இன்னும் சினிமா பயங்கர டாக்ஸிக்காக தான் மாறும். சரி, இப்போவே சூப்பர் ஸ்டார் மாதிரி பிஹேவ் பண்ணுற நம்ம பிஆர் அவரை பாசத்தோட நிறைய பேர் ஜென்சி சூப்பர் ஸ்டார்னு அழைக்கிறாங்க. ஸோ இவரால் உண்மையிலேயே ஃபியூச்சரில் சூப்பர் ஸ்டார் ஆக முடியுமா?
நான் சொல்கிறது வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் கிடையாது, அந்த பட்டம் ரஜினி அவர்களுக்கு தான். சூப்பர் ஸ்டார்டம், அந்த ஸ்டார்டம்க்கு அவரால் வந்து ஃபியூச்சரில் வந்து ரீச் ஆவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஹீரோவாக அவர் நடித்த 3 படங்கள் 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணியிருக்கு. இது எல்லாருக்கும் ஈஸியாக அமைகிற ஒரு விஷயம் கிடையாது. என் தலைவன் இருக்கான் சார், அதெல்லாம் நடக்க விட மாட்டான். யாரு? விக்னேஷ் சிவன். நீங்கள் தைரியம்னா இன்னொரு டேட்டு கொடுங்க சார் அவருக்கு. உங்கள் 3 படம் ஸ்ட்ரீக்கை எப்படி உடைச்சாரு, அவரை மீறி நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆயிடுவீங்களா? அவர் இருக்கிற வரைக்கும் LIK 2 நடிங்க சார். LIK கூட வேணாம், அவர் டைரக்ஷனில் இன்னொரு படம் பண்ணுங்க சார். அண்ட் அதே மாதிரி அவருக்கான ஒரு மார்க்கெட்டை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்பராக பில்ட் பண்ணிகிட்டே தான் வராரு. இப்போ கடைசியாக அடி வாங்கினது பார்த்தீங்கன்னா LIK தான். இத்தனைக்கும் LIK படம் நல்லா இல்லைனாலுமே 60லேருந்து 70 கோடி வரைக்கும் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கான காரணம் வந்து PR தான். ஸோ என்னதான் படமே சரியா இல்லை அப்படின்னாலுமே இவருடைய மார்க்கெட் வந்து அலைவாக தான் இருக்குது அப்படிங்கிறதுமே தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இவர் சூஸ் பண்ணுற படங்கள் இன்னும் பெட்டராக சூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் வந்து இன்னுமே ஜாஸ்தி ஆகிட்டே தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இவருடைய சக்ஸஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர் யங்ஸ்டர்ஸோடைய பல்ஸை கரெக்டாக பிடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி தான் படங்களுமே பண்ணிட்டு வராரு. ஆனால் இதை வச்சே போட்டிட முடியாது. ஏன்னா எதுவாக இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் சலிப்பு வரதான் செய்யும். ஸோ இதுக்கப்புறம் அவர் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கதைகள், திரைக்கதைகள், கேரக்டர்ஸை சூஸ் பண்ண போகிறாரு, எந்த அளவுக்கு இவர் அப்கிரேட் ஆக போகிறாரு, அதை பொறுத்து தான் இவருடைய ஜேர்னி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதில் தான் இவர் அந்த சூப்பர் ஸ்டார்டமை ரீச் பண்ணுவாரா இல்லையா அப்படிங்கிறதுமே நமக்கு தெரிய போகுது. தமிழை தாண்டி தெலுங்குல இப்போவே பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு சின்ன மார்க்கெட் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. அதை இன்னுமே அடுத்த கட்டத்துக்கு பில்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இருக்கக்கூடிய 2 பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒன்று தமிழ், இன்னொன்று தெலுங்கு தான். ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற நிறைய ஹீரோஸ் அவங்க படங்களை வந்து தெலுங்கில் கன்ஃபார்மாக டப் பண்ணுவாங்க. அங்கே போய் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு, ப்ரொமோஷன் எல்லாம் நடத்துவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற ஹீரோஸ் வந்து இங்கே வருவாங்க. ஏன்னா 2 பேருக்குமே வந்து இந்த 2 மார்க்கெட்டுமே வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. இப்போ பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராவில் வந்து 20லேருந்து 21 கோடி கிட்ட வந்து டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. டியூடு வந்து டிராகன் அளவுக்கு ஹிட்டு கிடையாது, பட் அப்படி இருந்தே பார்த்தீங்கன்னா 19லேருந்து 20 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. LIK படமே அவுட்டு, பட் அவுட் ஆனாலும் 8லேருந்து 9 கோடி கிட்ட அங்கே கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ LIKவை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பிரதீப் ரங்கநாதன் கிட்ட வந்து கலெக்ஷன் வருது. ஸோ அந்த நம்பரை இன்னும் அடுத்தடுத்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு தான் வந்து அவர் பார்ப்பாரு. கண்டிப்பாக கரெக்டான படங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தெலுங்கு மார்க்கெட்டை ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் அப்படிங்கிறதுல PR வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காரு. இப்போலேருந்தே அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. நடுவில் தான் கொஞ்சம் ஓவராக வேலையை பார்த்துட்டு போயிட்டார். ரொம்ப பொங்கிட்டீங்களே பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியுமானே தெரியல. எப்போன்னு பார்த்தீங்கன்னா LIK ரிலீஸ்க்கு முன்னாடி LIK படத்தையே யாரும் கண்டுக்கல அப்படிங்கிறதுனால அதை சார்ந்து நடந்த இன்டர்வியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா LIK ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ஆந்திராவில் நடந்த LIK ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் கிடையாது, இங்கே தமிழ்நாட்டில் வேல்டெக் யூனிவர்சிட்டியில் நடத்தப்பட்ட LIK ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்னாச்சுன்னு பார்க்கும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை மேடையில் ஏற்றி மூவி க்ரூவை பார்த்து கேள்வி கேட்க சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்டாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த மேல் ஆங்கர் வந்து என்னப்பா எல்லாருமே இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக தான் வந்து அவர் கேட்டார். அப்போ பக்கத்தில் இருந்த ஃபீமேல் ஆங்கர் வந்து சொன்னாங்க, இவங்க எல்லாருமே வந்து தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸு, இந்த காலேஜில் வந்து நிறையா தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் அந்த மேல் ஆங்கருக்கு தெரியாது. அதனால தான் அவர் வந்து கேஷுவலாக தான் கேட்டார். தெரிய வந்த உடனே அப்படியா சரி அப்படின்ட்டாரு. இந்த இடத்துல நான் ஸ்கோர் பண்ணுறேன் பாரு அப்படின்னு PR உள்ளே வந்து மைக்கை பிடிச்சி என்ன சொன்னார்னா, எந்த மொழியையும் நம்ம திணிக்கக்கூடாது, அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அவங்க அதை பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இப்போ இந்த இடத்துல யார் தமிழை திணிக்கிறது அப்படின்னா வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி நீ தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படி எந்த காலத்திலுமே தமிழர்கள் யாருக்குமே வந்து பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கருத்தை சொல்லி வந்து இவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த காலேஜில் நிறைய தெலுங்கு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களே இருக்கட்டும், தமிழ் பேசுகிறவங்க யாருமே இல்லையா, ஏன் அவங்களெல்லாம் இவங்க மேடையில் ஏற்றலை அப்படிங்கிறதும் நமக்கு புரியல. சரி, அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜில் அவங்க பேசட்டோன்னு சொன்னேன். இதே PR இவர் படங்களுடைய தெலுங்கு ப்ரமோஷன்ஸ்க்கு இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் பேசுறது தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு தெலுங்குலேயே போய் கன்வே ஆகணும் அப்படின்னு சொல்லி டியூட் படத்துக்கு ஒரு பையனை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ண வச்சார். LIK படம் வந்து இது டெக்னாலஜி பேஸ்ட் அப்படிங்கிறதுனால AI டிரான்ஸ்லேஷனை யூஸ் பண்ணி தெலுங்குல பேசுகிற மாதிரி வந்து கிரியேட் பண்ணார். நீங்கள் ஏன் இவ்வளோ மெனக்கட்டிங்க? உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் தெரியும், தமிழ் அங்கே போய் பேச முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போயிருக்கலாமே. ஆனால் மெனக்கெட்டு இல்லை எனக்கு தெலுங்கு பேச வரல, ஆனால் நான் எப்படியாவது தெலுங்கில் கன்வே பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு மெனக்கெட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறது சரி. இங்கே வந்து என்னப்பா எல்லாருமே இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்களேப்பா, தமிழ் தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கூட தெரியாமல் கேட்டக்கூடாது.
கேட்டால் அது தப்பு. அது ஏன் எல்லாரும் தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மட்டுமே பாடம் எடுக்கிறாங்கங்கிறது புரியல. பாடம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும் எடுங்க அப்படிங்கிறதா நாம சொல்ல வருது. இவரை மாதிரியே தான் கார்த்திங்கிற ஒரு நடிகர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மாட்டினார். இப்போ வரைக்குமே மக்கள் அதை மறக்கல. அதை வச்சு அவர் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தெலுங்குல ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸ் பிடிக்குமா தெலுங்கு ஆடியன்ஸ் பிடிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் யோசிக்கலாம் இல்லை, டக்குன்னு மைக்கை வாங்கி டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னாரு. அதுக்கான ஒரு பதிலை வந்து ஜப்பான் ஆடியோ லான்ச்சில் கொடுத்துருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு 1001 ஒரு படம் எடுத்தோம். அந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே படமும் ஓடலை, எந்த ஒரு அங்கீகாரமும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் தெலுங்குல அந்த படம் ஓடிச்சு, அங்கே வந்து அங்கீகாரம் கிடைச்சிது. ஸோ அதனால அந்த ஒரு கோவத்தில் அந்த ஒரு வருத்தத்தில் அப்போ இருந்த ஒரு மனநிலையில் அப்படி நான் ஒரு பதில் கொடுத்துட்டேன், நான் மன்னிச்சு விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி, 1001 இங்கே ஓடலை, உண்மைதான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுடைய முதல் படம் பருத்தி வீரன் எந்த நாட்டில் ஓடிச்சு, எவ்வளோ நாள் ஓடிச்சு, எவ்வளோ பெருசாக ஓடிச்சு? நீங்கள் நடிகராக வரதுக்கு முன்னாடி உங்களுடைய அண்ணன் நடிகர் ஆகிட்டாரு, ஒரு இடத்துக்கே வந்துட்டார் அவர். அவருக்கு அங்கீகாரம் கொடுத்தது எந்த மக்கள்? உங்கள் அண்ணன் நடிக்க வரதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா ஒரு பெரிய நடிகர், ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கு, அதெல்லாம் கேட்காதீங்க சார். அவருடைய படங்களை ஓட வச்சது யாரு? அவர் 1001 ஓடலை, அப்படித்தான். அது ஒரு சாக்கு. இப்படி ஒன்று பேசிட்டோம், அடிக்கிறாங்களே, என்ன சொல்லலான்ட்டு 1001 ஓட வைக்கல. அதனால தான் அவங்களும் மாற்று மாதிரியே கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் இப்போ தான் எங்களுக்கு அந்த படம் புரியுதுன்னு 10 வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸில் வந்து அதை மாஸ் பண்ணுறது, மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்பட்ட அந்த ஆடியன்ஸுக்கு அப்போ என்ன சொல்ல போகிறீங்க? மாட்டுனா ஆமாம் சார் மாட்டிட்டேன், இப்போ என்னன்னு ஒத்துக்கிட்டு போயிடுதானே சார்? ஒரு அங்கீகாரம் கொடுத்தது யாரு, எந்த ஊர் மக்கள்? இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. ஒரு படம் இங்க ஓடல அங்க ஓடிடுச்சு அப்படின்னோடனே டெஃபினட்டா தெலுங்கு ஆடியன்ஸ் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா அது என்ன மனநிலை அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம லூஸ் டாக் விட்டு கான்ட்ரவர்சியில் போய் சிக்காம ஆல்ரெடி எல்லைக்கில் அவர் சிக்கிட்டாரு. ஆனால் அப்பாடா எவனும் கண்டுக்கல, நம்மளை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. யாரும் பெருசாக அதை பார்க்கல. ஸோ இதுக்கப்புறம் அது நடக்காத மாதிரி பார்த்துக்கிட்டு ப்ராப்பரான கதைகளை சூஸ் பண்ணி யங்ஸ்டர்ஸோடைய பல்ஸ் அந்த ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற விதமான கதைகள், அதுக்கேற்ற மாதிரி ரோல்ஸ் அவர் அப்கிரேட் பண்ணி கொண்டு போனார் அப்படின்னா நிச்சயமாக ஒரு கட்டத்தில் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஸ்டார்டமை அவர் ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த என்டையர் டிஸ்கஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவர் என்ன பிரச்சனையில் மாட்டியிருக்காருன்னு பார்க்க தான் வந்தேன். அது என்ன பிஆர் இஸ் த சூப்பர் ஸ்டார்னு போட்டிருந்தாங்கல்ல, சரி அது என்னன்னு தெரிஞ்சுக்கோன்னு வந்தேன். அவரோட தெலுங்கு கண்ட்ரவர்சியையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நான் ஒன்றுங்க, சின்ன வயசில் நம்ம பார்க்கும்போது ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இருந்தது இல்லை, இப்போ அது இல்லை, அது வேற மாதிரி மாறிக்கிட்டே வருது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இப்படி தான் இனிமேல் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இப்படி தான் இருக்கும். விருப்பம்னா பாரு, இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு வாங்க. என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் மாறி போச்சு. படம் ரிவ்யூ சொல்கிறாங்கிற ரிவ்யூவர்ஸ், இந்த FTFS கலாச்சாரம், அது இதுன்னு எல்லாமே ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்கு. இப்போ எல்லாரும் 1000 கோடி, அது 100 கோடி 1000 கோடி. தியேட்டர்ஸுக்கு படம் வரும்போது ப்ரொடியூசர்ஸுக்கு மட்டும்தான் எவ்வளவு கலெக்ட் பண்ணுதுங்கிற அந்த டென்ஷன் இருக்கும். நான்லாம் தியேட்டருக்கு போய் படம் பார்க்கும்போது இது கலெக்ட் பண்ணிச்சா, இந்த படம் ஹிட்டா ஃப்ளாப்பான்னு கூட எனக்கு கண் தெரியாது. படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, நாளைக்கு ஸ்கூலில் போய் இதை பற்றி பேசுவாங்க, அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ என்னடான்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, படம் 100 கோடி கலெக்ட் பண்ணிச்சா, எத்தனை நாளில் கலெக்ட் பண்ணிச்சு, அதில் போஸ்டர்லாம் அடிப்பாங்க, ஃபாஸ்டஸ்ட் 100 crores 100 crores in 3 days. இதெல்லாம் யாரா கேட்டது? படம் நல்லா இருந்தால் விட்டுட்டு போட்டுதானடா. இப்போ இந்த எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இந்த படத்தில் ஹீரோ எவ்வளோ சம்பளம் வாங்கினாரு தெரியுமா, டைரக்டருக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா, பற்றியா காசை பற்றியே பேசாமல் வந்துட்டாங்க. மாறி போச்சு சார். அப்போ இருந்தது தான் நீங்கள் சொன்னவே நல்லா இருந்துச்சு, ஒன்றும் தெரியாமல் பார்த்து. இதுக்காக தான் நான் பேசாமல் சீரியல் பக்கம் போயிடலாம் இருக்கேன். அதை விட பரவாயில்ல, அங்கே கலெக்ஷன் பிரச்சனைலாம் இருக்காதுல்ல, உட்காந்து பார்க்க வேண்டியதுதான். எனிவேஸ், உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.